புஷ்பா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்களை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவங்க இவங்க தான். ஓ அப்படியா? இந்த தம்பி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவரு என் கடை கஸ்டமரு, அம்மாக்கு சேலை வாங்க வந்தாரு. இது பாரு. அன்னைக்கு சாரி நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்களாமே, ரொம்ப நல்லா இருந்தது. அது என்னோட ஃபேவரட் கலர். அது உங்க பொண்ணுக்கும் பிடிச்ச கலர்னு நீங்க சொன்னதா சொன்னா. எங்க உங்க பொண்ண காணோம்? அவ எங்க வெட்டிங் டே கிஃப்ட்டுக்காக கேக் வாங்க போயிருக்கா கடைக்கு. இப்போ வந்துருவா. ரொம்ப சந்தோஷம். மெனி மோர் ஹாப்பி ஆனிவர்சரி டே. Thank you. நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. இவருக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியும். ஐ மீன் இவர் தான் உனக்கு சேலை வாங்க ஹெல்ப் பண்ணாரான்னு கேட்க வந்தேன். அண்ணா கேக் ஆர்டர் பண்ணிருந்தேன். ஒரு நிமிஷம். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க மேடம். அம்மா, இன்னும் ஆபீஸ்ல தான் இருக்கியா? இன்னைக்கு நம்ம வீட்ல பூஜை இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இல்ல வழக்கம் போல மறந்துட்டியா? நல்ல ஞாபகம் இருக்குமா, வந்துகிட்டே இருக்கேன், சீக்கிரமே வந்துருவேன். சரி சீக்கிரம் வந்துரு. யார் சார் போன்ல? அம்மாதான். பூஜைக்கு டயத்துக்கு வந்துருன்னு சொல்றாங்க. எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு சார், இப்படியே உங்க கைய புடிச்சிட்டு உங்க கூடவே உங்க வீட்டுக்கு வந்துடணும்னு. எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கணும். இப்பவே உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு. அப்புறம் என்ன சார், இப்பவே என் கூட வாங்க, எங்க அப்பா கிட்ட வந்து பேசுங்க. நான் உங்க கூடவே கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. சீக்கிரமே உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன். இவ்வளவு நாள் நீங்க எங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க, நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். இப்போ நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்றீங்க? ஏன் சார்? சரி, இன்னும் டைம் ஆச்சு, கிளம்பலாமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்க அப்பா கிட்ட பேசுங்க சார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். வானு, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்ல சார், உங்க வீட்லயும் பூஜை இருக்கு, நீங்க கிளம்புங்க, நான் ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன். ஷூர் அனு? ஷியோர் சார். ஆட்டோ வரேன். அனு பத்தி நான் எதுவுமே சொல்லல பாருங்க. அனு டீச்சர், பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க, எந்த கவலையுமே இல்ல, ஃப்ரீ பேர்டா இருக்காங்க. ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்கு, அது இவனோட கல்யாண விஷயம்தான். கல்யாண பேச்சு எடுத்தாலே இவன் அலறான். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறதே எனக்கு வழக்கமா போச்சு. என்ன யாருன்னு யோசிக்கவே மாட்டேன், பிராங்கா கேட்டுடுவேன். அப்பதான் இவனை அவ தலையில கட்டிட்டு நான் நிஜமாவே ஃப்ரீ பேர்டா இருக்க முடியும். உங்ககிட்டயும் சொல்றேன், ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. ஆஹா, அவங்களே பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு பொண்ணு கிடைக்காம வேற யாருக்குங்க பொண்ணு கிடைக்கும்? ஆனா இவன் ஒத்துக்கணுமேங்க. அனிருத் ஃபாரின் போக இன்னும் 2 வாரம் இருக்கு, அதுக்குள்ள பொண்ண பார்த்து இவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு இருக்கேன். 2 வாரத்துக்குள்ள பொண்ணை பார்த்து கல்யாணத்தையும் முடிச்சிருவீங்களா? பொண்ணு மட்டும் கிடைக்கட்டுமே. 2 வாரம் என்ன, 2 நாள்ல கூட கல்யாணத்தை நடத்திடுவேன். அனுமா, அனுமா, கேக்கு ஒண்ணுனா நீயே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி எல்லாம் அப்பிக்கிற? இதுக்குதான் இப்ப அவசர அவசரமா வந்து விழுந்தியா? இவதான் என் பொண்ணு, பேர் அனு. அப்பா இவங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், நீ முதல்ல போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா போ. இந்த பொடி. இந்த பொண்ணு அனிருத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா.
அனுவோட அப்பா பேசுறத பார்த்தா அவருக்கும் இதே எண்ணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்பதான் பாத்திருக்கோம். இப்ப உடனே அவர்கிட்ட எப்படி கேக்குறது? அனிருத் மாதிரி ஒரு பையன் அணுக்கு கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ அவங்களும் அனிருத்துக்கும் போட்டு பாக்குறாங்க. ஆனா இப்பதான் முதல் தடவையா வீட்டுக்கே வந்திருக்காங்க. இப்பவே எப்படி இந்த பேச்ச ஆரம்பிக்கிறது? ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? சார், பசங்க இல்லாதப்பவே நான் இதை கேட்டுடுறேன். இப்படி கேக்குறனேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. என் மனசுல என்ன ஓடுதோ அதேதான் உங்க மனசுலயும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு அனுவ பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அனிருத்த பிடிச்சிருந்தா நாம மேல பேசலாம். அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நிச்சயம் பேசலாங்க. நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது வந்து முடியும்னு. யார் இந்த டாக்டர்? ஏன் திடீர்னு இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு? இந்த வீட்ல நடக்கிறதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தலைவலி வர்றதுதான் மிச்சம். உன்னை இங்க வர சொன்னதே சுப்பு சாரை பத்தி ஒரு விஷயம் கேட்கதான். சொல்லு சூர்யா. அவர்கிட்ட எந்த சீரியஸான விஷயம் பேசினாலும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? நோ நோ நோ, அப்படிலாம் கிடையாது சூர்யா. எதையும் சொல்லாம இருக்கிறது நல்லது. ஆனா சொல்லியே ஆக வேண்டிய விஷயம்னா படக்குன்னு சொல்லாம மெல்ல மெல்ல அவரை ப்ரிப்பேர் பண்ணி சொன்னா போதும். ஏதாவது எமர்ஜென்சியா சூர்யா? என்னோட ஹெல்ப் ஏதாவது தேவையா? இல்ல கௌரி, இது போதும், நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லி ஆகணும். நீ சொன்ன மாதிரி அவர் மூட பிக்கப் பண்ணிட்டு மெல்ல சொல்றேன். தைரியமா சொல்லு சூர்யா. பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிடாது. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் பேஷண்ட்டை நாங்க அப்படி சொல்லி அனுப்புவோம். அதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாம இருக்க முடியுமா? யூ கோ ஹெட். தேங்க்ஸ் கௌரி. ஓகே. என்ன பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும்? சம்திங் ராங். சம்திங் இஸ் ராங். அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கடையில நான் சாரி வாங்க போயிருந்தேன். ம். அப்படிதான் தெரியும். ஓ அப்படியா? ஆ. ஓகே ஓகே. சரி வாங்க. உட்காருங்க சார். அனு, உன்னை பார்த்தா என் காலேஜ் டேஸ்ல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அனு ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை வச்சுக்கிட்டே சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுவா. காலேஜ்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி இப்ப நல்ல வேலையில இருக்கா. எல்லாமே எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான். செய்யற வேலைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையா செய்யணும்னு அடிக்கடி சொல்வாரு. அப்பா, நானும் அதுதான் செய்யறேன். அவ அவங்க அப்பா பொண்ணு. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். என்னங்க எப்படி சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டு போகணும் நீங்க. இல்லைங்க, இன்னொரு நாள் சாப்பிடுற மாதிரி கண்டிப்பா வரும். என்னங்க இதுல பாருங்க, இன்னைக்கு எங்க கல்யாண நாள். கோயிலுக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல. நாளைக்கு போகலான்னு இருக்கோம். நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா வரோங்க. இவனும் ஆஸ்திரேலியால இருந்து வந்ததுல இருந்து கோவிலுக்கே போகல. என்னடா? அனு, டைம் ஆச்சு, போலாம் வா. சரி, அப்போ நாங்க கிளம்புறோங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் சந்தோஷம். ஆக்சுவலா உங்களுக்கு கேக் கொடுத்துருக்கணும். அதை இவளே வாரி மூஞ்சில அப்பிக்கிட்டா. இட்ஸ் ஓகே சார். இந்தம்மா. சரிங்க சார், நாங்க அப்போ வரோங்க. கிளம்புறோம். வணக்கங்க. அம்மா வரோம். வாங்க. வரோம். வரோங்க. வருமா?
எஸ் அனு, நேத்து ஃபங்க்ஷன் எப்படி போச்சு? அதை ஏன் சார் கேக்குறீங்க? என்னாச்சு? சார் நானே நொந்து போய் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏன் சார் அப்படி சிரிக்கிறீங்க? கேக் அப்பன உன் முகத்தை நினைச்சு பார்த்தா என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போங்க சார். சரி சொல்லு, அப்புறம் என்னாச்சு? அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வேற வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா போச்சு. உன் கேக் அப்பன முகத்தை பார்க்க விசிட்டர்ஸ் வேற வந்திருந்தாங்களா? சொல்லிருந்தா நானும் வந்திருப்பானோ. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க சார். சரி சரி, ஆமா ஆபீஸ்க்கு வரலையா? இனிமேதான் சார் வரணும். ஓகே அனு, எனக்கு இன்னைக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. ஐ வில் கால் யூ லேட்டர். எஸ் மீரா. இன்னைக்கு டிவி சேனல்ல ஒரு டிஸ்கஷன் சார். எஸ் எஸ், இன்டர்நெட் யூசேஜ் நல்லதா கெட்டதா அத பத்தி தானே? எக்ஸாக்ட்லி சார். டிஸ்கஷனுக்கு வேற யார் வரா? எங்க ஆண்டர்பிரினர் மிஸ்டர் அனிருத் சார். அனிருத் ஆஸ்திரேலியால தான் மெயின் பிசினஸ். அதுக்கான பேக் அண்ட் செட்டப் இந்தியாவிலயும் இருக்கு. A promising new chap. குட் மீரா. இப்படி நிறைய புது ஆளுங்க வந்தாதான் இண்டஸ்ட்ரி வளரும். ஐ அம் எக்ஸைட்டட் டு மீட் ஹிம் இன் பர்சன். ஓகே மீரா, பாய். எஸ் சார். தேங்க்ஸ் மீரா. டே அனிருத், இல்ல ஓகே தானே? சம்வாட் ஓகே. அப்போ அண்ணன் வீட்ல சம்மதம்னு சொல்லிடவா? உனக்கு எப்போ இதே திங்கிங் தானா? நான் கூட நீ டிஸ்கஷன் எப்படி போச்சு ஓகேவான்னு கேட்பேன்னு நினைச்சேன். டிஸ்கஷன் எப்படி போனா எனக்கு என்னடா? இன்னும் 2 வாரத்துல நீ ஆஸ்திரேலியா போயிடுவ. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டா நல்லதுடா. 2 வாரத்துலயா மேரேஜா? திஸ் இஸ் டூ மச் அனு. 2 நாள்ல கல்யாணம் பண்ணா கூட நான் ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். 2 வாரமாங்கற? அனு, இது நான் மட்டும் எடுக்கிற முடிவு இல்ல. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்கணும். அப்ப அவளுக்கு ஓகேனா உனக்கும் ஓகே தானே? அதெல்லாம் முதல்ல அவகிட்ட கேளு. உன்னை வேண்டான்னு எவளாச்சும் சொல்லி கேக்குறது. உன்னை நான் சரியா வளர்க்கலன்னு நினைக்கிறேன். அவன் எப்படி எப்படியோ ப்ரப்போஸ் பண்றான். நீ என்னடா அண்ணா? அனு, அம்மா சொல்றத கேளு. இது நல்ல சான்ஸ்டா. அவகிட்ட நேர்லயே கேட்டுடு என்ன பிடிச்சிருக்கான்னு. அவளும் ஓகேன்னு சொல்லிடுவா. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். சரி, அவகிட்ட நான் பேசி பாக்குறேன். அவகிட்ட கைமாத்தா கடன் கேக்குற மாதிரி சொல்ற. ஒரு லவ் ஃபீலிங்கோட சொல்லுடா. லவ் ஃபீலிங்க நான் பாத்துக்கிறேன். நீ ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான், அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, பாய். பூர்ணி, நேத்து 2 பேரு அம்மாவும் பையனும் வந்திருந்தாங்கல்ல. அத்தானோட ஃப்ரெண்டு தானே? அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா தெரியறான். ஆளும் ரொம்ப நல்லா இருக்கான். அவனதான் அணுக்கு பேசி முடிக்கலான்னு சுப்பு நினைக்குது போல இருக்கு. என்னக்கா சொல்ற? என் மனசுல என்ன ஓடுதோ அதேதான் உங்க மனசுலயும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அனுவ பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அனிருத்த பிடிச்சிருந்தா நாம மேல பேசலாம். நிச்சயம் பேசலாங்க. ஓ, அதுக்குதான் அத்தா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாரா? அத்தானோட புத்திசாலித்தனம் யாருக்குமே வராதுக்கா. ஆமாடி, சுப்பு கிட்ட சூர்யா சார் பேச வரும்போதெல்லாம் அப்போ இருந்த கோவத்துல சுப்பு கிட்ட சூர்யா சார் பேசவே கூடாதுன்னு நான் தான் அனு கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். இரு, அப்ப இருந்த கோவத்துலனா இப்ப கோவம் போயிடுச்சுன்றியா? பாவண்டி அனு, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கான்னு சொல்லி என்கிட்ட ஒரே அழுக. அவ படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியல. அதான் 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 அதான்னா என்னன்னு சொல்லுக்கா. அதான்
என்னடா பொங்கல் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுட்டு இருக்கேம்மா. சட்னி வேணுமா? ஓ, சட்னிலாம் கொடுக்குறாங்களா இங்க? யாருமே சொல்லவே இல்ல. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துக்கோவே. உன்னை விட்டேன்னா வச்சுக்கோ. ஏண்டா உன்னை போய் அனு கிட்ட பேச சொன்னா பொங்கலுக்கு சட்னி வேணும்னு கேட்டுட்டு இருக்க? என்ன அனு? என்ன அனுன்னு கூப்பிட்டதெல்லாம் போதும். இன்னொரு அனு வந்தாச்சு. முதல்ல அவகிட்ட போய் பேசு. போ போடான்ற. டேய் நில்றா. அவளுக்கு பொங்கல் கொடுக்க போறியா? ஃபூல் ஃபூல். பொங்கலை தாடா. இந்த நீயே வச்சுக்கோ. போ போய் அனு கிட்ட பேசு. வர வர நீ ரொம்ப பண்ற அனு. டேய் போடா. என்ன சொல்றாரு உங்க பையன்? அனு கிட்ட பேசவே அவ்வளவு வெக்கப்படுறான். அவன் வெக்கப்படுறத பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கூடங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த நாவல் எல்லாம் எழுதுவாங்கல்ல, மனசு பூத்து குலுங்குற மாதிரி இருக்குன்னு, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். என் பொண்ணுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுங்கிற உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கேங்க நானு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு தான் நான் நிச்சயமா நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் சொன்னா போதாது, சூர்யா சாருக்கும் சொல்லணும். சூர்யா சாரா? ஆமா, சூர்யா சாரும் அனிருத்தும் ஒரு டிவி டிஸ்கஷன்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அவரும் அனிருத்த சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காரு. அப்படியா? அனிருத் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கானா, அதுக்கு சூர்யா சார் சொன்ன அட்வைஸும் ஒரு காரணம். அப்ப நிச்சயம் நான் சூர்யா சாரையும் பார்த்து ஒரு நன்றி சொல்லதான் வேணும். உன் வருங்கால மாமியார் என்ன சொல்றாங்க? அம்மா என்னம்மா? என்ன சூர்யா புதுசா வெக்கமெல்லாம் படுற? இந்த பாரு, இது நல்ல சான்ஸ். அனு அப்பா கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. தான் மகளுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய போதுன்னா அவர் மனசே லேசாயிடும். கோவில் நல்ல ஏகாந்தமான இடம். உன் மனசுல இருக்கிறத அனு அப்பா கிட்ட சொல்றதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் அமையவே அமையாது. சரிம்மா, கண்டிப்பா பேசுறேம்மா. அப்பாடி, முதல் தடவையா சரின்னு சொன்னியே, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. என் பையன் கல்யாணம் சீக்கிரம் நட. ஹலோ. ஹலோ. ஹாய். குட் மார்னிங் விட்டு போச்சு. குட் மார்னிங். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா தானே பேசிட்டு இருக்கோம். தனியா பேசணும்னா கொஞ்சம் தள்ளி தனியா போய் பேசலாம். தனியா போய் என்ன கேட்க போறீங்க? தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட எக்ஸ்போர்ட் டீலர்ஷிப் வேணுமா? என்னங்க நீங்க போங்க. சரி வாங்க. வணக்கம் சார். வாங்க சார். என்ன சார், கோயில் வாசல்லையே பாத்துட்டோமே, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி வாங்கன்னு சொல்றீங்க? ஆமா இல்ல? எஸ். குடிக்க ஏதாவது வேணுமா சார்? ஜூஸ் சாப்பிடுறீங்களா? என்ன ஆச்சு சார் உங்களுக்கு? நான் நார்மலா தான் இருக்கேன். உங்களுக்கு அப்படி தோணலையா? ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்ல சார், நீங்க வேற ஏதோ ஒரு யோசனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா அப்புறமா வரட்டுமா? நோ நோ நோ. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க சார். சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கிறது தானே சார் கோயிலுக்கே வந்திருக்கோம். சொல்லுங்க சார். கரெக்ட் கரெக்ட். பேசணும், கண்டிப்பா பேசணும். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே சார், என்ன சார்? வேற என்ன சார் புதுசா சொல்ல போறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நமக்குள்ள எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்?
சார் நீங்க இப்ப நார்மலா தானே இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா தான் சார் இருக்கேன். நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. பிள்ளையாரப்பா, இன்னைக்கு எப்படியாச்சும் சூர்யா சார் அப்பா கிட்ட பேசணும். அதுக்கு நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். ஏன் திடீர்னு கும்பிடுறீங்க? அது கோயிலுக்கு வந்ததும் கும்பிட மறந்துட்டேன், அதான். அதுக்காக இப்படியா? எங்கேயோ நின்னு எப்படியோ கும்பிடுறீங்க? இத கேக்கதான் தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல, அது எவ்வளவு அழகான கோயில்ல. நம்ம அங்க நின்னு பேசிட்டு இருந்தப்பவும் இதே கோவில் தானே. இத நீங்க அங்கேயே சொல்லிருக்கலாமே. நீங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சரி சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அனு எதிர்காலம் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சாரி சார், நீங்க அன்னைக்கே அனு கிட்ட இத பத்தி பேசுனீங்கன்னு அனு போன்ல என்கிட்ட சொன்னா. அன்னைக்கு நான் ஏதோ ஒரு படபடப்பான டென்ஷன்ல இருந்தேன். கண்ணா பின்னான்னு ஏதோ பேசிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். மனசுல வச்சுக்காதீங்க. அனு வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க இத பத்தி என்கிட்ட பேசணும்னு சொல்லிருப்பீங்க. உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட அனுவுடைய எதிர்காலத்தை பத்தி பேசணும்னு வந்திருக்கேன். அனு வாழ்க்கையில உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் உரிமையும் இருந்தா நீங்க அப்படி பேசிருப்பீங்க. தாராளமா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். அது அனு கல்யாண விஷயமா? பாருங்க சார், நானும் அனுவோட கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். பதட்டப்படாதீங்க. பெரியவங்க நீங்க. உங்களோட ஆசீர்வாதம் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். அனுவை என்னைக்கு நான் முதல்ல பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு கூட ரொம்ப யோசிச்சேன். அதே சமயம் நானே உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு உறுதியா இருந்தேன். அனுவும் நானும் ஒருத்தர் ரொம்ப விரும்புறோம் சார். அனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் வாழ்க்கை முழுமையாகும்னு எனக்கு தோணுது சார். பங்காஜ், பங்காஜ், பயப்படாதீங்க சார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார். பங்காஜ் சார், ஒரு நிமிஷம் சார். சார், நீங்க ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க. மயக்கம் வந்துருச்சு சார். நெஞ்சில ஒரே வலி, மூச்சு விட முடியல சார். ஆனா நீங்க சொன்ன கடைசி வார்த்தை மட்டும் என் காதுல என்ன ஒழிச்சுக்கிட்டே இருக்கு சார். அணுக்கு இனிமே நான் தான் பொறுப்புன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை போதும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். இல்ல சார், நான் இருப்பேனா பொழைப்பேனான்னு எனக்கு தெரியாது சார். என் பொண்ணை எப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறேன்ற சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க அவளை கண்ணும் கருத்துமா பாத்துப்பீங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருக்கு சார். அது போதும் சார் எனக்கு. சார் சார், ஒரு விஷயம் சார். அனு ரொம்ப சின்ன பொண்ணு சார். அவளுக்கு தப்பு ரைட்டு எதுவுமே தெரியாது சார். அவளே தப்பு பண்ணாலும் நீங்க அவளுக்கு எடுத்து சொல்லுங்க சார். அவ கூடவே இருங்க சார். நீங்க எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்குவா சார். அன்னைக்கு சாரி வாங்க உங்க அப்பா கடைக்கு போனப்போ சுப்பு சார் டாக்டர் கிட்டையும் என்கிட்டையும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. அதனால தான் டாக்டர் சொல்லாம இருந்துட்டாரு. ஒருவேளை எக்ஸைட்மெண்ட் ஆனாலோ, எமோஷனல் ஆனாலோ, இல்ல ஷாக் ஆனாலோ அவர் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும்னு டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. அவரு சொன்னா நீங்க எப்படி மறைக்கலாம்? அத்தனை தடவை வீட்டுக்கு வந்தீங்களே, ஒரு தடவை கூடவா என்கிட்ட சொல்லணும்னு தோணல? ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு தான் நினைச்சேன்.
எவ்வளவோ தடவை சுப்பு சட்டம் சொல்லவும் செஞ்சேன். அவர் உடம்ப பத்தி தெரிஞ்சா நீங்களும் புஷ்பா மேடமும் ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டார். சார் சனு, சார் அப்பா எங்க சார்? என்னாச்சு சார் அவருக்கு? நான் இப்பவே அவரை பார்த்து ஆகணும். அமைதியாடானோ, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷனா? அனு, உங்க அப்பாக்கு எதுவும் ஆகாது. ப்ளீஸ் அழாதீங்க. அனு ரிலாக்ஸ். இப்படி நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் உங்க அப்பா அவ்வளவு யோசிச்சிருக்காரு. தயவு செஞ்சு அழாதீங்க. உங்க அப்பாக்கு எதுவுமே ஆகாது. சார் 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 அனு, என்னாச்சு? அவர் வருவாரு. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. ப்ளீஸ் வந்து உட்காருங்க. நாங்க கோவில்ல இருந்தோம். சுப்புக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்துருச்சு. சூர்யா சார் அவரை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன புஷ்பா, திடீர்னு சுப்பண்ணனுக்கு எப்படி நெஞ்சு வலி வந்துச்சு? இத என்னன்னு சொல்லுவேன். இப்படி எல்லா கஷ்டத்தையும் தான் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இப்படி நடந்துருச்சு. இனிமே எங்களுக்கு யாரு இருக்கா? என்ன புஷ்பா நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. சுப்பண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. இப்ப சுப்பண்ணன் கூட யாரு இருக்கா? அனு கூட போயிருக்கா. சரி, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? தேவையான துணி எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் இங்க வந்தேன். எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. கை கால ஓட மாட்டேங்குது. சூப்புக்கு மட்டும் ஏதாவது ஓட்டிட்டா. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதா ஆண்டி? நீங்க திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரி, நீங்க போய் அழாம முதல்ல துணி எடுத்து வைங்க. எதுக்கு போய் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கணுமா? ஒரு போன் பண்ணிருந்தா நான் வந்து கொடுத்திருக்க மாட்டேனா? எனக்கு எதுவுமே தோணல. பயப்படாத புஷ்பா, சுப்பண்ண நல்ல மனசுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இரு புஷ்பா. நீ முதல்ல சாமி கும்பிட்டு கிளம்பு. எல்லாம் கடவுள் பாத்துப்பாரு. புஷ்பா, எல்லாம் கண் திருஷ்டி தான். கண்டதையும் நினைக்காம முதல்ல ஹாஸ்பிடல் போய் சுப்புவ பாரு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன ஹாஸ்பிடல் புஷ்பா? எப்பவுமே பாக்குற விநாயக ஆஸ்பத்திரி தான். ஆண்டி, பூரணி ஆண்டி கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்களும் உங்க கூட இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. சுப்புக்கு நெஞ்சு வலின்னு சொன்னது என் கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு பூர்ணிக்கு போன் பண்ண கூட தோணல. என் போன கூட வீட்டுல தான் வச்சுட்டு போயிருந்தேன். இந்த நேரத்துல நீங்க இவ்வளவு பதட்டப்படுறது நல்லது இல்ல புஷ்பா. நீங்க தான் தைரியமா இருந்து சுப்பண்ணனை பாத்துக்கணும். சரி, முதல்ல நீங்க துணி எடுத்துட்டு கிளம்புங்க. அப்படியே பூரணிக்கு போன் பண்ணிடுங்க. சுப்பு திடீர்னு நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்துருச்சு. சூர்யா சார் தான் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காரு. உடனே வந்தா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் பூர்ணி. அக்கா, நீ முதல்ல எதுக்குமே பயப்படாதக்கா. இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு. டாக்டருக்கு அசிஸ்டன்ட் வேற இல்ல. என்னால உடனே வர முடியாதுக்கா. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தனுக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தானை எப்பவுமே காட்டுற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோன்னு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். நீ எதுக்கும் பயப்படாத. சரிக்கா, அனு எங்க இருக்கா? அனு கூட தான் போயிருக்கா. அவளை முதல்ல தைரியமா இருக்க சொல்லுக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அத்தானுக்கு கண்ணாடி கிழிச்சு கால்ல ரத்தம் வந்துச்சுல. ஒரு வாரமா அத நினைச்சு நினைச்சு அவ சாப்பிடாம இருந்தாளக்கா. அதனால இப்ப நீ முதல்ல அவள கவனமா பாருக்கா. அத்தானுக்கு இப்படின்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. பூர்ணி, சுப்புக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. நீ ஏதாவது உளராதக்கா. அது மைல்டு அட்டாக் தான். அத்தானுக்கு எதுவுமே ஆகாது. அத்தான் ரொம்ப தைரியமானவர். அத்தான் பார்க்காத கஷ்டமா? எல்லாத்தையும் தாண்டி அவர் ஜெயிச்சு வரலையா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லக்கா. நீயும் அத்தானும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. இப்பதான் சாமி கும்பிட்ட பூர்ணி. அந்த சாமி சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. சரி, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்புறம் பேசுறேன். நீ பயப்படாம போ. இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். மனசே சரியில்லை பெரியவரே. நேத்து பூஜை நல்லபடியா முடிஞ்சதுன்னு இன்னைக்கு கோயிலுக்கு போனோம். ஆனா அங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து
பண்ணாரு சார்? நமக்குள்ள இருக்கிற விஷயம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்கும்னா யாருக்கு சார் சொல்றீங்க? எல்லாருக்கும் தான். நம்ம விஷயத்தை பத்தி நீ பேசவே கூடாது. என் வார்த்தையை நீ மீற மாட்டேன்னு நினைக்கிறேன். சார், இதை ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுங்க. சரி. ஏன் சார் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரியே பேச மாட்டீங்களா? சொல்லுங்க அனிருத். இல்ல, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் சார். போன வாட்டி நானே ஃபார்மை ஃபில் பண்ணிட்டேன். இந்த வாட்டி நீங்க சைன் பண்ணா மட்டும் போதும். சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சூர்யா சார் வருவாருன்னு தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சார். எஸ் மீரா. இந்த ஃபைல் ரொம்ப அர்ஜென்ட் சார். பட் ஐம் நாட் இன் அ மூட் மீரா. இதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். பட் சார், திஸ் இஸ் வெரி அர்ஜென்ட். So what மீரா? I have told you right. I'm not in my mood. சார், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே சார். We will meet some other time, sir. மீரா, wait. அது என்ன ஃபைல் அது? Give it to me. இந்த ஃபைல பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சா? எங்க சார், அவர் எங்க முன்னாடி மாதிரி ஆபீஸ்க்கு வராரு? சூர்யா சார் எப்போ வருவாரு? அப்படியே வந்தாலும் ஸ்கெட்யூல் பண்ண மாதிரி மீட்டிங் நடக்குமா? எதுவுமே யாருக்குமே தெரியறது இல்ல சார். சார் வந்தா உண்டு, மீட்டிங் நடந்தா உண்டு. What do you mean? பிசினஸ் தான் தனக்கு எல்லாமேன்னு சொன்ன சூரிய பிரகாஷ் சார் காணாம போய் 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. முன்னாடி எல்லாம் சார் ஒரு மீட்டிங்க கூட ஸ்கிப் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா எல்லாமே பண்ணுவாரு. சாரோட பிளஸ் பாயிண்டே ரொம்ப கூலா அந்த ஆட்டிடியூடோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனா இப்போ என்ன ஆச்சு? எவ்ரிதிங் உல்டா சார். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு டிவி டிஸ்கஷன். அங்க டிஸ்கஷனுக்கு வந்த ஜர்னலிஸ்ட நம்ம சூர்யா சார் சத்தம் போட்டிருக்காரு. அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தேங்க் காட் அது எப்படியோ சமாளிச்சு நான் தான் செட்டில் பண்ணேன். முன்னாடி எல்லாம் சூர்யா சார் இப்படி பிஹேவ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? டிவி டிஸ்கஷனுக்கு வந்த ஒரு ஜர்னலிஸ்ட் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சூர்யா சார் எவ்வளவு கோவப்படுறாருன்னு. பத்தாததுக்கு ஒரு மீடியா மேனேஜ்மெண்ட் ஆள அவருக்கு பர்சனலா பிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. அப்பதான் அவர் பிசினஸ்க்கு நல்லது. வெயிட் மீரா, அண்ணன் அப்படி சத்தம் போட்டாருன்னா அங்க நிச்சயமா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும். அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஃபுல்லா தெரியுமா? இல்ல சார், என்ன நடந்திருந்தாலும் மீரா, ஆன்சர் மை क्वेश्चन. அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அண்ணனை பத்தி இப்படி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ற? சும்மா இருக்கிற ஜர்னலிஸ்ட பார்த்து திட்டுற அளவுக்கு அண்ணன் என்ன மோசமான ஆளா? கம் ஆன் மீரா, அண்ணனை பத்தி என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும். ஏன் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ற? சாரி, நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, கமெண்ட்டும் பாஸ் பண்ணல சார். இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதுவும் சாருக்காகவும் நம்ம கம்பெனியோட ரெபுடேஷனுக்காகவும் தான் சார். இங்க பாரு, நீ கம்பெனி மேல எடுத்துக்கிற கேர பத்தி எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. பட் அண்ணனை பத்தி நீ இப்படி பேசுறதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது மீரா.
சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேன் எனக்கு தெரியும். அண்ட் யூ ஆர் வெரி கைண்ட் ஹார்ட்டட்னு எனக்கு தெரியும். பட் எவ்வளோ சிம்பிளானவர், எவ்வளோ கிரேட்னு நான் இன்னைக்கு தான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சார். இனிமே அனுவையும் சுப்பு சாரையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சார். எஸ் அனு. சார். என்னாச்சு அனு? ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? எஸ் சார். டோன்ட் வரி அனு. ரிசர்ச் பத்தி எல்லாம் எதுவும் நீ யோசிக்க வேண்டாம். உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு நீ போயிட்டே இரு. உங்க நம்பியாரியா சார்? சொல்லுங்க சார். ஹலோ. அப்போ அவ்வளவுதானா சார்? அனு, டிஸ்சார்ஜ் ஷீட் வாங்கிக்கோ, மறந்துடாத. எப்பப்ப எந்தெந்த மருந்து கொடுக்கணும்னு கிளியரா கேட்டுக்கோ. எல்லா மருந்தையும் அங்கேயே வாங்கிடு. அதுக்கும் நம்ம கம்பெனியே பே பண்ணிடும். அப்போ அவ்வளவுதானா சார்? அனு, உங்க அப்பாவோட சந்தோஷம் இப்போ உன் கையில தான் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்ப ஏன் கனவு சார்? அவளை நீ தனியா விட்டுட்டு வரலாமா? அவங்க வீட்டுக்கு நீ போயிட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. இனிமே அதெல்லாம் வேண்டாமா? அதுக்கு புதுசா ஆள் வந்தாச்சு. என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியல சூர்யா. இல்லம்மா, அனுவோட சித்தி பூரணி அவங்க நர்ஸ் தான். அவங்க அனு வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொன்னேன். அவங்க இருக்கட்டும், ஆனா நீ அங்க இருக்கிற மாதிரி வருமா சூர்யா? ரொம்ப டயர்டா இருக்குமா? நாளைக்கு பேசிக்கலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கோயில்ல வச்சு அனு அப்பா கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டியா? சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்காத. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீயும் அனுவும் ஒருத்தர் லவ் பண்ற விஷயம் அவர்கிட்ட சொல்லிட. அனுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அவர் மனசுக்கு இதமா இருக்கும். இப்ப வேண்டாமா, சரியா வராது. எல்லா கேள்விக்கும் 1-2 வார்த்தையில பட்டும் படாம பதில் சொல்லிட்டு இருக்க. சாரிமா, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். என்னாச்சு இவனுக்கு? கோயில்ல வச்சு உடனே சரின்னு சொன்னா, இப்ப ஏன் இவன் அப்செட்டா இருக்கான்? அனு அப்பாவுக்கு இப்படி இருக்கும்போது இவன் அனு கூட இல்லாம ஏன் வீட்டுக்கு வந்துட்டான்? அனிருத் சார் கூட இருந்தாரா? அதுவே எனக்கு யானை பலம் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, சூர்யா சார் வேற இருந்தாரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? சுப்பு படம் சம்பாரிச்சிருக்கானோ இல்லையோமா, நல்ல மனுஷங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கான். சார் 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 கூல் டவுன், ரிலாக்ஸா இருங்க, எமோஷனல் ஆகாதீங்க. நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க. அனு, சுப்பு சார் பாத்துக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப போன் பேச வேண்டாம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரி, நான் வரேன் சார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு யோசிக்காம ஃபோன் பண்ணுங்க. தம்பி இருங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தே சாப்பிட வரணும். நீங்களும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாவம், எனக்காக ரொம்ப அழுதுருக்கீங்கல்ல. சரி சார், வரேன். வரேன். அனுமா, வாசல் வரைக்கும் போய் சார அனுப்பிட்டு வா. பங்கஜ், சுப்பு சாரோட ஹெல்த் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. அதுவும் குறிப்பா அந்த ரகுபதி, அவனால சும்மாவே இருக்க முடியாது. இந்த கல்யாணத்தை காரணமா வச்சு அவன் சுப்பு சார ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான். சோ அவன் மேல ஒரு கண்ணு வை. நீயே இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். இனிமே என்னன்னா உனக்கு என்ன? எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா இரு சூர்யா. நடந்ததெல்லாம் மறக்கிற விஷயமா பங்கஜ்?
பாவப்பட்ட சுப்புக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பங்கஜ், எப்பவும் அணு கூடவே இருக்கணும்னு தான் மனசு சொல்லுது. ஆனா இப்ப நான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம். இத விதின்னு சொல்றதா இல்ல என் பேட் லக்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. போதும் சூர்யா, அத பத்தி யோசிக்க வேண்டாம் சூர்யா. சொன்னா கேளு. பாவம் அணு, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த மாற்றத்தை எல்லாம் அவ எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. இதுல அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. ஒரே நேரத்துல அணுவுக்கு எவ்வளவு கஷ்டம். பங்கஜ், சுப்பு சாரோட ஹெல்த் தான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்ததெல்லாம் செகண்டரி தான். அவங்க காலனில என்ன நடக்குதுன்னு க்ளோஸா வாட்ச் பண்ணு. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே செய். சூர்யா, அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சரி செய்யற வழிய நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இதையெல்லாம் நீதான் செய்யறேன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. வேணாம் பங்கஜ், அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். இனிமே தெரிஞ்சு என்ன ஆக போகுது? 45 வயசாச்சுடா எனக்கு. ஆனாலும் என் மனச என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராச்சும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலே அழுக வந்துடுதுடா. அதுவும் அணுமுகத்தை பார்த்து என்னால பேசக்கூட முடியல. சூரிய பிரகாஷ் மாதிரியா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நீ நினைச்சா ஒரு நிமிஷம் போதும்டா எல்லாத்தையும் சரி செய்ய. ஆனா நீ என்னடா அழுக வருது, தொண்டை அடைக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசுறது, யோசிக்கிறது எதுவுமே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ப்ளீஸ், எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நல்லவனா இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? இதுக்கு பேர் தியாகம் இல்லடா, பைத்தியக்காரத்தனம். நீ ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. அந்த அனிருத்துன்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் எங்க இருந்து வந்தானோ அங்கேயே அவனை திருப்பி அனுப்பிடுறேன். யாருக்கும் தெரியாது. அவன் பாட்டுக்கு ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ அங்கேயே கடந்துட்டு போறான். அவன் இந்தியா பக்கம் வாழ்க்கை முழுக்க திரும்பியே பார்க்காத மாதிரி நான் பண்ணிடுறேன். என்ன சொல்ற சொல்லு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் பங்கஜ். உனக்கு என்ன பெரிய ரவுடி நினைப்பா? நீ பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல? இல்லடா, எனக்கு நீ மட்டும் தாண்டா முக்கியம். வேற எந்த அசிங்கமும் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இன்னும் அந்த அணுக்கும் அனிருத்துக்கும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல. நீ மட்டும் என்ன ஃப்ரீயா விடு சூர்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி நீ ஏதாவது செஞ்ச அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? அட, சூர்யா சார் கிட்ட சொல்லி சீக்கிரமா வந்து அப்பா கிட்ட பேச சொல்லு. இப்போ எப்படிமா பேச முடியும்? அதான் அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே ஒரு ஆபத்தும் இல்லைன்னு டாக்டருங்கள சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? சீக்கிரமா சூர்யா சாரை வந்து அப்பா கிட்ட பேச சொல்லு. விஷயம் கைமீறி போயிடானோ அப்புறம் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அம்மாவும் பொண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அனுமா, என்ன ஆச்சு? அதான் அப்பா நல்லா ஆயிட்டானே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த ஏன்பா இங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அனுமா, என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி நீங்க கஷ்டப்படுறத இந்த அப்பாவால தாங்கிக்க முடியுமா சொல்லு? ஏன் சுப்பி எங்களை பிரிச்சு பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். இப்படியேதான் அன்னைக்கும் சொன்னேன். பொசுக்குன்னு மயங்கி விழுந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சுப்பு? ஏ மண்டு புஷ்பா, அழாத. அதெல்லாம் அப்போ, இப்பதான் அனிருத் சார் இருக்காரு. அனுமா, நீ அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? சத்தியமா? ஏய் சும்மா இரு. சொல்லு அனுமா, அப்பாக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன்ப்பா. நானும் அதே தான் சொல்ல வந்தேன். என் சந்தோஷத்துக்காக நீ எனக்கு இந்த சத்தியம் பண்ணி தரணும். அனு, அனு நில்லு. இங்க பாரு, சூர்யா சார் கிட்ட பேசு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து சூர்யா சார சுப்பு கிட்ட வந்து பேச சொல்லு. எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கை நரகுண்டி. சுப்பு சத்தியம் பண்ண சொன்ன என்ன ஏதுன்னு கேட்காம நீ உடனே சத்தியம் பண்ணிடுவியா? அனு, என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ற குற்ற உணர்ச்சிய என்னால ஜென்மத்துக்கும் தாங்கிக்க முடியாதுடி. சுப்பு உன்ன அனிருத்துக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க பேசிட்டு இருக்கு. அவங்க வீட்லயும் உன்ன ரொம்ப புடிச்சு போச்சு. இதுக்கு மேல கல்யாண பேச்சு வளர்றதுக்குள்ள நீ உடனே சூர்யா சார் கிட்ட பேசு. அம்மா, கோயில்லயே அப்பா கிட்ட சூர்யா சார் இத பத்தி பேசிருப்பாருமா.
ஆனா அதுக்குள்ள அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு. சூர்யா சார் சொன்னதுனாலதான் இப்படி ஆயிடுச்சா, இல்ல சூர்யா சார் சொல்றத கேக்குறதுக்கு முன்னாடியே அப்பாக்கு மயக்கம் வந்துருச்சான்னு சரியா தெரியலம்மா. கோவில்ல என்னமோ நடந்துட்டு போட்டும். இனிமே அத பத்தி எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க வேண்டியதா பாரு. நீ முதல்ல சூர்யா சாருக்கு போனை போட்டு பேசு. அனு, அவர் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கோ என்னவோ. போன் போட்டு பேசு. சார், நான் உங்களை உடனே பார்த்து பேசணும். ஓகே சார், லொகேஷன் அனுப்புங்க. தனு, போயிட்டு வா. முதல்ல என்ன பார்த்து பேசுங்க சார். அனு, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். அது திரும்பவும் உங்க வாயால சொல்லாதீங்க சார். ஒரு தடவை நீங்க சொல்லி நான் கேட்டதே போதும் சார். ஆகாயத்துக்கு கூட்டிட்டு போய் ரிங் எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தையில அதுல பாதாளத்துல தள்ளி விட்டுட்டீங்களே சார். எனக்கு இப்படி செய்ய உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்துச்சு சார்? எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், கேட்கலாமா? நீங்க நிஜமாவே என்ன லவ் பண்ணீங்களா சார்? இது சின்ன பொண்ணு, சும்மா லவ்னு சொல்லி 4 நாள் சுத்துவான், அப்புறம் போயிடுவான்னு நினைச்சிட்டீங்களோ? நான் அப்படி போகலன்றதுனால இப்ப அனிருத்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கம்பல் பண்றீங்களா சார்? ஏன் அனு இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசல சார், எல்லாரும் சேர்ந்து என்ன பேச வைக்கிறீங்க. அனு, நீ அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிச்சயம் சந்தோஷமா இருப்ப. அதனாலதான் நான் இவ்வளவு கம்பல் பண்றேன். ஏன்னா அனிருத் தான் உனக்கு சரியான மேட்ச். ஓ, சரியான மேட்ச்? நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அழுத்தமா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. சரி சார், சரி. இந்த அனு சூர்யா சாருக்காக எதை வேணாலும் செய்வான்னு சும்மா வாய் பேச்சுக்காக சொன்னதில்ல. நான் அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுதானே உங்க ஆசை. அதையும் நான் செஞ்சு காட்டுறேன். சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க சார். உங்க மனசு எனக்கு தெரியும். உன் முடிவு சரியான முடிவானோ? எனக்கு நிஜமாவே சந்தோஷம் தான். உங்களுக்கு சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான் சார். மத்த பொண்ணுங்க மாதிரி அழுது பொருண்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ராஜா சார் நீங்க. எனக்காக என்னைக்கும் உங்க தலை குனியவே கூடாது. சூர்யா சாரோட தலை என்னைக்குமே குனிய கூடாது. அது கம்பீரமா இருக்கிறதுக்காகவே பிறந்திருக்கு. அனிருத்தோட மெசேஜ் மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. குட் குட், உடனே வர சொல்லு, இங்கே வர சொல்லு. அப்படியா சார்? நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உடனே பண்ணிடுறேன். இப்பவே மெசேஜ் பண்ணிடுறேன். அனுப்பிட்டேன் சார், இப்ப வந்துருவாரு. ஹாப்பி தானே? அப்புறம் என்ன, நீங்க கிளம்ப வேண்டியதானே? உங்களுக்குன்னு பங்கஜ் சார் இருக்காரு, மீரா மேடம் இருக்காங்க, ஆபீஸ் இருக்கு, பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. நான் ஆர்டினரி அனு. நீங்க கிளம்புங்க சார். நீயும் அனிருத்தும் சந்தோஷமா பேசுறத பாத்துட்டு போயிடுறானோ? ஓ, அவர்கிட்ட அவரை பிடிக்கலன்னு சொல்லிடுவேன்னு என்ன சந்தேகப்படுறீங்களா? சரி, அதையும் இங்க இருந்து பாத்துட்டே போங்க. என்ன தியாகமா? உனக்கு என்ன பைத்தியமா? இரு, நான் போய் அணுகிட்ட பேசிட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? நானும் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஒண்ணு நீ பேசு, இல்ல என்னையாச்சும் பேச விடு. அங்க சிரிச்சு பேசிட்டு
இங்க வந்து அழுது என்னடா பிரயோஜனம்? யாருக்காக நீ இந்த தியாகம் பண்ற? உனக்கே இது கிறுக்குத்தனமா தெரியலையா? நீ எந்த வகையிலடா குறைச்சல்? ஏன் சூர்யா அப்படி அடுத்தவங்களுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க? தெரியலையே பங்கஜ். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த விஷயத்தை பத்தி பேசவே எனக்கு கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லை. சுத்தி எல்லா விஷயமும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும்போது நாமளும் இதை பத்தி பேசதான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. கோயில நம்ம பேசினப்பவே இதை பத்தி கிளியரா கேட்டிருக்கணும். பட் இப்போ நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி சரி, வெயிட். உங்களுக்கு பிடிக்கலன்னு தாராளமா சொல்லலாம். அதை புரிஞ்சுக்கக்கூடிய ப்ராட் மைண்ட் எனக்கு இருக்கு. அனுவ பாத்தியா? அனிருத் அவ்வளவு பேசுறாரு. அனு ஒரு வார்த்தை சொல்றாளா பாரு. ஸோ உங்க மனசுல என்ன தோணுதோ அதை ஃப்ராங்கா சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்கன்னு எந்த கம்பல்ஷனும் இல்லாம உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை சொல்லுங்க. உங்க வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். Hope I am clear. Okay, I can understand. It's okay, Anu. Let's be just friends. ஏன் அவ பேசவே மாட்டேங்கிறா பங்கஜ்? அனிருத் எந்திரிக்க போறாரு. வரலாங்களா? என்ன கேள்விங்க இது? நீங்க எங்க வீட்டுக்கு எப்போ வேணா வரலாம். வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, வேண்டாம். புஷ்பா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க இந்த வாங்க. ஸ்டூல் எடுத்து போடுமா. இல்ல வேண்டாம், பரவாயில்ல. உட்காருங்க. உட்காருங்க. வாங்க. என்னங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் அனிருத் சாரும் இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? உடம்பு சரியில்லாம போறத கூட சகிச்சுக்கலாம். ஆனா வரவங்க கிட்ட நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லி போர் அடிச்சிருக்குமே. அதுக்குதான் நான் வேற விஷயமா பேச வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அனுவ இங்க இருக்க சொல்லிருப்பேன். அவ ஆபீஸ் போயிட்டா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அனு அனிருத்த பார்க்க போயிருக்கா. அப்படியே நிக்கிறா பாரு, இடியட். சூர்யா, உனக்கு தெரியாத அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். அனு, முதல்ல கார்ல ஏறு. என்ன மெசேஜ் அனுப்புன சூர்யா? ஏன் நிக்கிற? கார்ல ஏறுன்னு சொல்லி அனுப்புன. அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துப்பாங்க சூர்யா. உனக்கே இதெல்லாம் கரெக்ட் பங்கஜ். நான் ஏன் இப்படி இருக்கேன்? விடு சூர்யா, நாம பிசினஸ் பாத்துக்கலாம். வா வா. By the way, நீங்க என்ன நீ வா போனே கூப்பிடலாம். அனு, உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா? ரஞ்சனி, ரஞ்சனி. போர்லி பஸ் ஆரம்பிச்சிட்டாளுங்க. எனக்கு வழங்கன மாதிரி தான். என்ன ரஞ்சனி, அனுக்கு கல்யாணமா? அத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல. அவளுக்கு கல்யாணம்னு என்கிட்ட கேட்டா போய் புஷ்பா வீட்ல கேளுங்க. இது என்னக்கா கூத்தா இருக்கு? உன் பொண்ணு கல்யாணத்தை தவிர ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க கல்யாணத்தையும் நீ தானே ரஞ்சினி முதல்ல சொல்லுவ. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? என்னெல்லாம் சொன்ன அனுவ பத்தி. இப்ப ராசா மாதிரி ஒரு பையனை சுப்பண்ண கொண்டு வந்துட்டாருல, அதுக்கு என்ன சொல்ற? பையன் பெரிய கோடீஸ்வரனா, வெளிநாட்டுல வியாபாரம் பாக்குறாராம். இந்த காலனில இருந்து வெளிநாட்டுக்கு வாக்கப்பட்டு போறது எவ்வளவு பெருமையா இருக்கு. நல்ல வேளை அனு தப்பிச்சிட்டா. ஏய், உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க.
என்னைக்கு இருந்தாலும் அந்த அணு என் பையனை தான் கட்டிக்கணும். வெளிநாட்டு பையனை பார்த்தாலும் சரி, இல்ல வேற்று கிரகத்து பையனை பார்த்தாலும் சரி. சம்பத்தா என் மாப்பிள, தயவு செஞ்சு அணுவை உங்க பையனுக்கு கட்டி வைங்கன்னு அந்த சுப்பு என் வீட்டு முன்னாடி வந்து நின்னு கெஞ்சல. நான் இவ்வளவு பெரிய மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பார்க்கத்தானே போறீங்க எல்லாரும். கிளம்பி வந்துட்டாங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறதுக்கு. ஏய் கிளம்புங்க. பேச்ச பாத்தி இந்த ஆளுக்கு எல்லாம் வயிற்றுச்சல். ஏய் போங்க கிரல போங்க. வாங்க போலாம். சுப்பு, காலனி ஆளுங்களை ஏவி விடுறியா? இந்த ரகுபதிய நீ ரொம்ப இலக்காரமா நினைச்சிட்டால, உனக்கு இருக்குயா இருக்கு. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. என்ன புஷ்பா, நீ நினைச்சதெல்லாம் நடக்குதா? அணுவுக்கு கல்யாண யோகத்தை நீ நினைச்ச மாதிரியே கொண்டு வந்துட்டியா? என்னன்னு சொல்றதுமா? அணுக்கு கல்யாணம் ஆகாதா? அவளுக்கு ஏத்த பையன் அமைய மாட்டானான்னு மகமாய் கிட்ட நான் வேண்டாத நாள் இல்ல. இன்னைக்கு அப்படி ஒரு பையன் அமைஞ்சிருக்கான். ஆனா மனசுல என்னமோ பாரம் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குமா. பாரத்தை ஆத்தா கிட்ட விட்டுருன்னு சொன்னா நீ கேக்குறியா புஷ்பா? தப்புதாம்மா, தப்புதான், பெரிய தப்புதான். தெரியாம பண்ணிட்டேன். பண்ணக்கூடாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன். நீங்க அன்னைக்கே சொன்னீங்கம்மா, அணுவ அவ பாதையில போக விடுன்னு. ஆனா இந்த பாவி அவளை போக விடலையே. என் பொண்ணுங்கிற கர்வம். ஆனா அதுக்கான பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேம்மா. இப்ப என் பொண்ணு என் கண் முன்னாடி துடியா துடிக்கிறா. ஆத்தா சொல்றத கேளு. நீயா எந்த முடிவும் எடுக்காத. ஆத்தா சொல்லி அனுப்பின இந்த வார்த்தைய நீ என்னைக்கும் மறக்காத. உன் பொண்ணோட வாழ்க்கைய நீ வாழ நினைக்காத புஷ்பா. நீ பேசாம நின்னு என்ன நடக்குதுன்னு பாரு. ஆத்தாவோட விளையாட்டு புரியும் போது நான் சொல்றதும் உனக்கு புரியும். சரிதாம்மா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். பாவம் அனு, அவளை அவ போக்குல விட்டிருந்தா இந்நேரம் அவ ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டவரோட அவளுக்கு கல்யாணமே நடந்திருக்கும். நடக்கிறது எல்லாத்தையும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ புஷ்பா. விதியோட பாதையில நீ ஒரு பகுதி, நானும் ஒரு பகுதி. இனிமே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா, அந்த ஆத்தா பாத்துக்குவா. நீ உன் மனச கல்லாக்கிக்கிட்டு ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. உன்னாலேயோ என்னாலேயோ தடுக்க முடிஞ்சதுன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நடக்கிறது நடந்தே தீரும். அம்மா, என்ன வேணாலும் நடக்கட்டும். அது அந்த மகமாயே தீர்மானம் பண்ணட்டும். ஆனா எனக்கு என் பொண்ணும் வேணும், என் புருஷனும் வேணும். என் தாலியா என் பொண்ணு தாலியான்ற ஆத்தாவோட விளையாட்ட தாங்கிக்கிற சக்தி இந்த புஷ்பாக்கு இல்ல. நான் ரொம்ப சாதாரண மனுஷிம்மா. உன் அழுக நிச்சயமா அந்த மகமாய்க்கு கேக்கும் புஷ்பா. ஆத்தா உனக்கு தந்துட்டு போன தாலிய ஆத்தா இன்னும் மறக்கல. நீயும் மறந்துடாத. ஆத்தா வர, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. எப்பவோ நீ உன் கதல சொல்லிட்டாலும் நான் தான் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்லவா வேண்டாமான்னு இழுத்து. இப்ப பாரு, நம்ம காதல உங்க அப்பா கிட்ட சொல்லவே முடியாம போயிடுச்சு. சார், கடைசி வரைக்கும் உங்க கூட வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சே சார். உலகமே எதிர்த்து நின்னாலும் நான் தைரியமா உங்க பின்னாடி வந்திருப்பேன். ஆனா நீங்களே எதிர்த்து நிப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல சார். எங்க அப்பாவுக்காக நம்ம காதல கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா சார்?
பங்கஜ், சூர்யா படுற வேதனைய என்னால பார்க்க முடியல. இந்த பாரு, அவன் என்ன சொன்னாலும் உன்னை என்ன திட்டினாலும் அவனை விட்டு விலகி போயிடாத. சூர்யாவை தனியா விட்டுறாதப்பா. அவன் பாவம். வெளியில தான் அவன் பெரிய பிசினஸ் மேன், உள்ளுக்குள்ள பாசத்துக்காக ஏங்குற ஒரு சின்ன குழந்தை. இல்லம்மா, கண்டிப்பா அப்படிலாம் விட்டுற மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, வரேன். சூர்யா சார் விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கு நான் சுப்பு கிட்ட பேசிருக்கணும், இல்ல உன்னையாவது பேச விட்டுருக்கணும். தேவையில்லாம சத்தியம் வாங்கி இப்போ இந்த அளவுக்கு கை மீறி போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரானு. அழாதம்மா. என் தலையில என்ன எழுதிருக்கும் அதுதானே நடக்கும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இல்ல அனு, சாமி அடியம்மா சொன்ன மாதிரி உன் போக்கிலே உன்னை விட்டிருந்தா நீயாவது சுப்பு கிட்ட சொல்லிருப்ப. சுப்புவும் சம்மதிச்சிருக்குமோ என்னமோ. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இல்லம்மா, சூர்யா சார் என்கிட்ட வீட்டுல பேசுன்னு சொன்னப்போ நான் தான் பயந்துட்டு பேசாம இருந்துட்டேன். சூர்யா சார் சொல்ல வந்த நேரம் பார்த்து அப்பாக்கு எப்படி ஆயிடுச்சு. அனிருத் விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட நான் முடியாதுன்னு சொல்லி சூர்யா சார் விஷயத்த கண்டிப்பா நான் அப்பா கிட்ட சொல்லிருப்பேன். நான் சொல்லி அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா வாழ்க்கை முழுக்க நான் நொந்து போயிருப்பேன். நல்ல வேலை, கடவுள் தமா கை கொடுத்திருக்காரு. அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லமா. நீ சொல்லி சுப்புக்கு நெஞ்சு வலி வந்திருந்தா கூட எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்ப நீ கஷ்டப்படுறத நினைச்சு பார்த்தா என் பொண்ணு இப்படி அழுகிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. மகமாயி, உன்னை இப்படி கஷ்டப்பட விட்டுட்டேனே அனு. கஷ்டப்படுறத தவிர வேற என்னமா பண்ண முடியும்? இல்ல அனு, நம்ம வேற ஏதாவது யோசிப்போம். இல்ல சூர்யா சார கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போயிடு. உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா நீங்க என்ன அப்படி வளர்க்கலம்மா. என் தலைவிதி எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும்மா. என்ன அனுமா, எது நடக்கட்டும்ன்ற? நான் தெரியாம பண்ண ஒரு தப்பு இப்ப என் பொண்ணோட தலையெழுத்தைய மாத்திரும் போல இருக்கு. நான் பண்ண தப்ப சரி பண்ணி ஆகணும். அனுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறது, எப்படி செய்யறதுன்னு எந்த வழி எனக்கு தெரியலம்மா. பூரணி சொல்றதெல்லாம் நினைச்சா சுப்பு கிட்ட வாயை துறக்கவே எனக்கு பயமா இருக்குமா. அனுவ பேச சொன்னா அவன் என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும்னு சொல்லி அழுகிறா. அம்மா மகமாயி, அனுவோட கஷ்டத்தை எப்படியாவது நீதான் தீர்த்து வைக்கணும். உன்னை நம்பிதாம்மா வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல வழி காமிமா. அன்னைக்கு மட்டும் சூர்யா சார் கிட்ட பேசுங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு அவ விரும்பின வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலையே. இப்ப எல்லாமே கை மீறி போயிடுச்சு. என்னாச்சு புஷ்பா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகமே ரொம்ப வாடி போயிருக்கு. இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் மனசை விட்டு சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். புஷ்பா, அழாதீங்க புஷ்பா.
என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் அன்னைக்கு இதே கோவில்ல உங்களை சூர்யா சார் கிட்ட பேச சொல்லி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. அதனால என் பொண்ணு அனுபவிக்கிறோம்மா. ஒரு பொண்ணு அணுவே இவ்வளவு கஷ்டப்படும் போது சூர்யா சார் இவ்வளவு கஷ்டப்படுவாரு. எல்லாருக்கும் இப்படி நான் கஷ்டத்தை கொடுத்துட்டேனேம்மா. அழாதீங்க புஷ்பா, எதுவும் நம்மளால நடக்கல, எல்லாம் விதிப்படிதான் நடக்குது. அந்த கடவுள் நம்மள அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறான். நாம என்ன நினைச்சாலும் அவன் நினைக்கிறதா நடக்கும். சில சமயம் வாழ்க்கைய விதை போக்குல விட்டுணும் புஷ்பா. இப்படி எல்லாம் நினைச்சு கூட என் மனசை என்னால தேத்திக்க முடியலம்மா. சாமியை கும்பிட்டுட்டு சில முடிவுகளை எடுக்கணும்னு தான் நான் கோயிலுக்கே வந்தேன். வந்தா உங்களை இங்கேயே பாத்துட்டேன். அப்போ இதை விட நல்ல சகுனம் என்ன இருக்கு சொல்லுங்க? என்னமா சொல்றீங்க? சாரதாமா, புஷ்பா, உங்க 2 பேரையும் கோயில்ல பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோவிலுக்கு வந்து சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் நினைச்சா நீங்க 2 பேரும் இங்கேயே இருக்கீங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாமிக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? அனு அப்பா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. அனிருத் அணுகிட்டையும் கேட்டுட்டான். அனுவும் ஓகே சொல்லிட்டா. ஹலோ பங்கஜ் சார் எங்க இருக்காரு? நான் போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். போன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கோம் மீராஜி. ஓகே ஓகே. சார் நார்மலா தானே இருக்காரு? என்னாச்சு பங்கஜ்? ஆபீஸ்ல வச்சு பேசிக்கலாம் மீராஜி. சரி. இந்த அனு சாப்டர் என்னைக்கு நம்ம ஆபீஸ்ல க்ளோஸ் ஆகுதோ அன்னைக்குதான் இந்த ஆபீஸ்க்கு நிம்மதி. ச்சே.